வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்த்தோம்னா இந்தியாவிலே இருக்கக்கூடிய டாப் 7 மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜஸ் நேம்ஸ் அண்ட் எங்கே இந்த லொக்கேட்டாக இருக்குது அண்ட் வாட் ஆர் தி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னா மேகாலயா ஸ்டேட்டில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய மாவ்லாங்னாங் அப்படிங்கிற இந்த வில்லேஜ் தான். இந்த வில்லேஜ் பார்த்தோம்னா எதற்கு சிறப்பானது அப்படின்னா இந்த க்ளீனஸ்ட் வில்லேஜ்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இது பார்த்தோம்னா ரொம்ப அமைதியாக இருக்கும், தட் சேம் டைம் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். க்ளீன் அப்படின்னா வியூஸ்க்காக மட்டும் கிடையாது, பட் அங்கே இருக்கக்கூடிய ஃபுட்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், சரௌண்டிங்ஸ், என்விரான்மெண்ட், எவ்ரி திங் இஸ் க்ளீன் அண்ட் நீட் அண்ட் ஹைஜெனிக். ஸோ இது வந்து ஒரு குவைட் ஜெம்னே சொல்லலாம். சச் எ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வில்லேஜ் வந்துட்டு நம்பர் 1 பியூட்டிஃபுல் வில்லேஜஸ் இன் இந்தியா. அது பார்த்தோம்னா மோரோவர் இந்த வில்லேஜ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல், மக்களோட வாழ்வாதாரம், வாழ்க்கை முறைகள் எல்லாமே வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சப்ஸ்டானியபிள்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கும். அதாவது எதாக இருந்தாலும் தனக்கு தானே செஞ்சு தன்னிகரான ஒரு வாழ்க்கை முறை, தனக்கு தேவையானது தாங்களே செய்து அதை பூர்த்தி செய்துட்டு வாழக்கூடியது சப்ஸ்டானியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு எக்கனாமிக்கல் கண்டிஷன் இந்த கிராமத்தில் இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த வில்லேஜ் வந்து குவைட் பீஸ்ஃபுல் அண்ட் நீட் ஆன ஒரு வில்லேஜ். ஸோ மாவ்லாங்னாங் மேகாலயா ஸ்டேட். ரெண்டாவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாக்கோ அப்படிங்கிற இந்த வில்லேஜ் தான். இது பார்த்தோம்னா 3600 மீட்டர் இடத்துல டிரான்ஸ் ஹிமாலயா அப்படின்னு சொல்கிற இந்த இமாலய மலைத்தொடருக்கு கீழே தாழ்வான பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா கண்கவரும் வண்ணத்தில் க்ரீனரி அண்ட் க்ரீனரி இருக்கும். அதோட இல்லாமல் லேக்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அப்புறம் அந்த மலைத்தொடருக்கு மேலே ஸ்னோ கேப்டாக இருக்கும். அந்த மலையோட உச்சி முகடுகள் எல்லாமே வந்துட்டு பனி மூட்டமாக இருக்கும். ஸோ ஒரு செரானிட்டியை அங்கே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சச்சிய வியூவில் ரொம்ப அழகான ஒரு வில்லேஜ். நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மலையோட அடிப்பகுதி, தாழ்வார பகுதியில் ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு. நீர் வளத்துலேயும் சரி, தூய்மையான காற்றாக இருக்கட்டும் சரி, அண்ணாந்து பார்த்தோம்னா வெறும் வானம் மட்டும் தெரியாது, அதோட சேர்த்து அந்த பனி மூட்டம், க்ளவுட்ஸ் இதெல்லாமே இருக்கும். அண்டு ரொம்ப நீட்டான கிறிஸ்டல் கிளியரான வாட்டர் லேக் இருந்தால் ஸோ எப்படி இருக்கும்னு நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குமோ அதை விட அழகான பிரம்மாண்டமான ஒரு கிராமம் அது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா டாப் நம்பர் 2 நாக்கோ, ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட். அடுத்த கிராமம் பார்த்தோம்னா நம்ம சதர்ன் இந்தியாவில் கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூவார் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். ஏன் இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப இந்தியாவில் மோஸ்ட் பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் அப்படின்னு 3rd பிளேஸில் இருக்குது அப்படின்னா கம்ப்ளீட்லி பேக் வாட்டர், அதாவது காயல், அதாவது ஆறும் இல்லாமல் கடலும் இல்லாமல் இடைப்பட்ட நீர்ப்பரப்பை காயல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பேக் வாட்டர் இருக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக சரௌண்டட் பை ஃபுல்லி இன் ஃபுல் வாட்டர். அந்த வாட்டர் வந்து பார்த்தோம்னா அரபிக் கடலோட கலக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இந்த கிராமம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், ரிசார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மிதந்துட்டு தான் இருக்கும் கப்பல் மாதிரி. ஏன்னா நோ லேண்டை வந்து அதிகமாக பார்க்க முடியாது. லேண்டு வந்து கம்ப்ளீட்லி பார்த்தோம்னா க்ரீனரி ஏரியா, லேண்ட் அண்ட் புஷ்ஷஸ், லேண்டில் ஃபுல்லாக புஷ்ஷஸ்லாம் மரங்கள் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்துட்டு வாட்டர் பேஸ்டு ஆர்கிடெக்சர் மட்டும்தான் இங்கே நம்ம பார்க்க முடியும். அண்ட் மோரோவர் பார்த்தோம்னா அந்த தென்னை மரங்கள் எல்லாமே வந்துட்டு வரிசையாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட். அண்டு நிறைய இடத்துல ஃப்ளாக்ஸ், பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக கூட்டம் கூடி அழகாக தன்னோட இயல்பான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம். ஸோ அதனால் பூவார் கேரளா ஸ்டேட்டில் the 3rd place the most beautiful villages in India அப்படிங்கிறதுல 3rd பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜீரோ அப்படிங்கிற அந்த கிராமம், நம்ம படத்தில் பார்த்துட்ருக்க இந்த கிராமம் தான். கம்ப்ளீட்லி சில்லான ஒரு ஸ்பாட். அருணாச்சல் மாநிலம் அப்படிங்கிறதுனால இந்தியாவிலே ஃபஸ்ட்டு சன் வந்து ரைஸ் ஆகிற ஒரு ஸ்டேட் அண்ட் பிளேஸ்னு அதுதான். ஸோ இந்த இடத்த வந்து ஒரு சாஃப்ட் சன்ஷைன் அண்ட் மிஸ்டி ரைஸ் ஃபீல்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஏன்னா இங்கே ஒளிரக்கூடிய அந்த சூரிய கதிர்கள் வந்து லைக் அழகாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது இங்கே இருக்கக்கூடிய அந்த டெம்பரேச்சர், அந்த நைஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். சொல்லப்போனால் இந்த இடத்துல
அப்பாத்தானி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மலை வாழ் மக்கள் வாழ்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல் எங்கே பார்த்தாலுமே க்ரீன் ஸ்கினாரியோ அண்டு வேலிஸ் நிறையா பள்ளத்தாக்குகள் இருக்குது. ஸோ காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், மலைக்காடுகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிராமம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு கிராமமாக இருக்கும். சச் ஃபாரஸ்ட் ட்ரெக்கிங் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா த 4th பிளேஸ் இன் இந்தியாஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜின்னு இருக்குது, 0 அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட். அடுத்தது கல்பா வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்தில். ஸோ ஃபஸ்ட்டு அருணாச்சல் பிரதேசம் பார்த்தோம், இப்போ ஹிமாச்சல். இப்போ நம்ம பார்க்குற ஸ்க்ரீனாரியோ லைக் ஹிமாச்சல் பிரதேஷில் 2 கிராமம் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்பர் 2ல் இருந்தது, அப்புறம் நம்பர் 5ல் இருக்குது. இப்போது நேக்கோ மாதிரியே தான் இது கல்பாவும். அந்த டிரான்ஸ் ஹிமாலயா நடுவில் நேக்கோ இருந்துச்சு. ஸோ இதுவும் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸுக்கு தாழ்வான சென்ட்ரிக் பகுதியில் தான் இருக்குது. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப லேட்டாக தான் விடியும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல. அப்புறம் நைட் டைமில் பார்த்தோம்னா ஃபுல் ஆஃப் ஸ்டார்ஸ், ஸ்கை ஃபுல்லாக வந்து நைட் ஸ்டார்ஸை பார்க்க முடியுங்கிறாங்க. தூய்மையான காற்று இங்கே கிடைக்குங்கிறாங்க. ஸோ சச் ஆக்சிஜனேட்டட் ஃபுல் ஒரு வில்லேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கல்பா வந்து த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜ் இன் இந்தியா, இந்த 5th பிளேஸில் இருக்குது. ஸோ லொக்கேட்டட் இன் ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட். அடுத்ததாக பார்த்தோன்னா அசாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மஜுலி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமம் பார்த்தோம்னா அங்கே பாயக்கூடிய பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓரத்தில் லொக்கேட்டாக இருக்க ஒரு கிராமம். இது ஃபுல் கோல்டன் சன்ரைஸ் வர மாதிரியான ஒரு கிராமம் தான். ரிவர் ஓரத்தில் இருக்கிறதுனால ஸோ எல்லா வகையான வளங்கள் உள்ளடக்கிய ஒரு கிராமம்னு சொல்கிறாங்க. சச் பியூட்டிஃபுல் ஸ்க்ரினாரியோவுடைய கிராமம். ஸோ இது 6th பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜஸ் இன் இந்தியா, மஜுலி, அசாம் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த ஃபைனல் பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் எதுனா உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அல்மோரா அப்படிங்கிற வில்லேஜ் தான். இந்த வில்லேஜில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் வந்து ஹேண்ட் கிராஃப்டில் ரொம்பவே வந்து திறமைசாலியாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்த சுற்றி பார்த்தோம் அப்படின்னா மக்களோட கைவினை பொருட்களை நாம் நிறையா வாங்கிட்டு வரலாம். சச் பியூட்டிஃபுல் ஹேண்ட் கிராஃப்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். அண்டு இதுவும் வந்து பார்த்தோம்னா புகை, அதாவது பனிப்புகை படர்ந்த ஒரு மண்டலம், ஒரு கிராம பகுதி. ஸோ ரொம்ப அழகான ஒரு கிராமம் இது. மலையோட உச்சியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய, அதாவது மலையோட தாழ்வார பகுதி மற்றும் சில இடத்துல மலையோட மேல் பகுதி உச்சியில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய அழகான கிராம பகுதி அல்மோரா, உத்தரகாண்ட் ஸ்டேட். த 7th, த லாஸ்ட் பியூட்டிஃபுல் வில்லேஜஸ் இன் இந்தியா. இன்றைக்கி நம்ம இந்த பதிவு மூலிமா இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 7 அழகான கிராமங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் வேல்யூபிளான ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்போது நெக்ஸ்ட் டைம் நல்ல ஒரு கண்டென்ட் போட எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதுவரை பொறுமையாக அந்த பதிவு கேட்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த ஒரு பதிவில் நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். அது வாஸ் பாய் ஃப்ரம் கிருத்திகா. டேக் கேர். தேங்க்யூ.